ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து மே 4ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஒரு திங்கக்கிழமை வரைக்கும் நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் பார்க்குறோம். ஏன் நம்ம செவ்வாய்க்கிழமை வச்சுருக்கோம்னா, நம்முடைய ராணி வார இதழ் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகுது. அதை ஒட்டி நம்முடைய வார பலன்களும் ஒரு செவ்வாய்க்கிழமையிலேருந்து திங்கக்கிழமை வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்களை தான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த வாரம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்ப்போம். மேச ராசியில் சூரியன், புதன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்மராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி, செவ்வாய் கோச்சாரத்தில் இருக்காங்க. இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்களுக்குன்னு பார்வை இருக்குது. இந்த பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதையெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் இந்த வாரம் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு, உங்கள் ராசியில் சூரிய பகவான் இருக்கார். இந்த வாரம் அவரோட புதன் இருக்கார். உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கார். முதல்ல உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கிரகம்னு பார்க்குற போது உங்களுக்கு அறியாத தைரியம், தன்னம்பிக்கை வந்துடும். சூரியன் அப்படின்னாலே மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அவர் உங்கள் ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். அவரோட புதனும் உங்கள் ராசியில் தான் இருக்கார். புதன் உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகம். ஆக இந்த புதன் சூரியன் சேர்க்கை இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்துல சனியோடு இருக்கிறது. உங்களுக்கு வசதி இருந்தால் 12ஆம் இடம் அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம். எதுலையாவது முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள். முதலீடு பண்ணுற அளவுக்கு வசதி இல்லாதவர்கள், உங்களுக்கு சகோதரர் இருந்தால் சகோதரருக்காக செய்யுங்க. வீட்டில் வயதில் பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஏன்னா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போகணும். இல்லைன்னா சின்ன சின்ன விபத்துக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் குறையிறதுக்கு தான் இந்த பலன். ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலையில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஜாப் இல்லாமல் இல்லை, ஏன்னா சனி வேறு பார்க்குறாரு. ஏதாவது ஒரு வேலை வருமானத்தை கொடுப்பார். ஆனாலும் வேலைக்குரிய கிரகம் நல்ல இடத்துல இந்த வாரம் இல்லை. அதனால் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டோ ப்ரைவேட் செக்டாரோ எனி அதர் ஃபீட்டர் கன்சர்னோ அடக்கி வாசிங்க. எல்லாரோடைய மிங்கிலாங்க, மற்றவங்களோட உபயோக பண்ணுங்கள். மற்றவங்க சொல்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாரம் வேலையை நீங்கள் நல்ல விதமாக செயல்படுத்த முடியும். இல்லைன்னா அதில் நிறையா பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் முருகப்பெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறது சிறப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு மற்ற கிரகங்கள்லாம் பார்க்குறது ஏதோ ஒரு விதத்தில் வேலைக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். யாருமே நீங்கள் ஐடியலாக இருக்க போகிறதில்ல. பட் ஏதோ ஒரு வேலை என்பது உங்களுக்கு இருக்கும். நான் கவர்மெண்ட்டில், ப்ரைவேட் செக்டரில் நல்லதொரு பெயர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறைய உங்களுக்கு உண்டு. பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்குறது, வேலையில் எஃபர்ட்டு கொடுக்கலைன்னா நீங்கள் பார்க்க வெளியே விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள், அது அல்லது லேஆஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. பொறுமை, நிதானமாக உங்கள் ஜாபை பாருங்கள். யாரெல்லாம் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, நல்லா இருக்குது. அதுலேயும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்களும் லாபம், உங்கள் பார்ட்னரும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி, போத்தார் சைடு ரெண்டுமே பொருந்தும். உங்களுடைய மன வாழ்க்கையும் நான் சொன்ன மாதிரி மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. ஏதாவது வருமானங்கள் கூடும், அதற்கு தந்த செலவுகள் இருக்குது.
எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அது மட்டுமல்ல, வசதி இருக்கிறவங்க எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆயக்கலைகள் 64, அந்த 64 கலையில் இருக்கிறவங்களும் எல்லோருமே இந்த வாரம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வேண்டாம், தேவையற்ற டெம்டேஷன் வேண்டாம். நம்முடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்தாலும் இந்த வாரம் அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு காதல் விஷயங்கள் இருக்குது, அதுலேயும் இந்த லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருந்து லவ் சக்ஸஸ் ஆகும். பிரிஞ்சு போன லவ், பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகும். இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. பட் இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது, தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறது வேண்டாம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அலர்ட்டாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காளோ அவளை தரிசனம் பண்ணுங்கள். விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் புதன் 11ஆம் இடத்துல சூரியனோட லாபஸ்தானத்தில் இருக்கார். வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக சூரியன் புதன் 11ல் இருக்கிறது, யாரெல்லாம் ரொம்ப நாளாக பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ கிடைக்கும். கவர்மெண்ட்டால் ரொம்ப நாளாக காரியம் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நடக்கும். உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, உங்கள் ராசியில் குரு இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இறை அருள் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் இருந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக யாரெல்லாம் கிட்ஸை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்களால் சந்தோஷம், அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் என்கேஜ்மெண்ட்டாக நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய பிஸ்னஸ்மே நல்லா இந்த வாரம் ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும். யாரெல்லாம் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் பிஸ்னஸ்ஸு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நல்லா இந்த வாரம் இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி கூடும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலம். அதே சமயத்தில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கார். மனைவிக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். மனைவிக்கு சின்ன சின்ன வைத்திய செலவுகள் இதுவும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டுன்னு தான் சொல்லணும். திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இந்த வாரம் அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறைய உண்டு. புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா எஃபர்ட் கொடுங்க, ஆனால் அதில் இன்வால்மெண்ட்டாக பண்ணாத வேண்டாம். ஏன்னா இந்த வாரம் நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சில விஷயங்களில் சுமாராக இருக்குது. ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் பண்ணுங்கள். யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 9ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்குது, 10ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்காங்க, 9ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறது. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு ஹையர் ஸ்டடி தொடரும். வெளிநாட்டு தொடர்புகளில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டால் கூட உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்கும். யாரெல்லாம் வேலையில் இருந்துகிட்டே வேலை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் நிறையா இருக்குது. குறிப்பாக ஜாப் இல்லைங்கிறவங்களுக்கு வேலை உண்டு. வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க, வேலையை விட்டு தூக்கப்பட்டவங்க, லேஆஃப் கொடுத்தவங்க, உங்கள் அத்தனை பேருக்கும் தேடுதல் என்பது பெரிய லெவலில் இந்த வாரம் இருக்கும். தேடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு அமையும். ஏன்னா சனியும் குருவும் சேர்ந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறது நல்லது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கலையோ இந்த வாரம் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அல்லது கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும், லோனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக கூடுதலாக வாங்காதீங்க. அவசியம் இருந்தாலே கடனை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம். உடம்புல இனம் காண முடியாத நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தாலும் நன்மைகள் உண்டு. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் கேஷ்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ விட்டதை பிடிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் கிரிப்டோவில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வேண்டாம். நார்மலாக நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை மட்டும் இந்த வாரம் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் இருக்குது. ஆயக்கலைகள் 64, நீங்கள் எந்த கலையில் ஆயக்கலை 63, எந்த கலையில் வேணாலும் நீங்கள் துறையில் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் நீங்கள் துர்க்கையும் சித்தர்களையும் தரிசனம் பண்ணுங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கார், புதனோடு இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த வாரம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக உங்களுக்கு அமையும். இது அத்தனையும் நன்மை உண்டு. இந்த வாரம் பெருசாக உங்களுக்கு கிரைசஸ் ஒன்றும் இல்லை. உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் இருக்கிறது. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு சனி பார்க்கறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. கடன் மட்டுமல்ல, நோயும் குறையும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறது. தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்கணும். சில சமயங்கள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது, பரவாயில்ல. ஆக இந்த வாரத்தில் யாருடைய பணத்தையாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா நல்லது நடக்கும். ஸோ பட் ஒரு இடைக்கு நிடவை எஃபர்ட் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஆனாலும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, கோல் என்ன, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல வேலைக்கு போலேங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலாகும். அதோட குறிப்பாக இந்த வாரம் ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்குங்களுக்கு திருமணம் உண்டு. ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ குழந்தை கிடப்பதற்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்களால் சந்தோஷம் அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான சூழ்நிலைகள், எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் அமைவதற்கான சுச்சுவேஷன், இது எல்லாமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் கவர்மெண்ட்டால் பிரச்சனை இருக்குது, அடக்கி வாசிங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது, ஆனாலும் கவலைப்படாதீங்க. நான் முதலே சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய க்ரானிக் டிசீஸ் இருந்தாலும் குணமாகும். இந்த வாரம் முழுவதுமே ஆஞ்சநேயரையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துல இருக்கார், அவரோட சூரியன் இருக்கார். கொஞ்சம் பொறுமை நிதானமாக இந்த வாரம் இருங்க. போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வராது. இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அது சுமாராக தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இந்த வாரத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறது பிஸ்னஸ் பீப்புளுக்கு பரவாயில்ல. தொழில் இல்லாமல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு நடக்கும். ஸோ அதை விட்டு நீங்கள் வெளியில் வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மேரிட்டல் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப நிதானம். இந்த வாரம் புதிய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. அதனால் பொறுவாக அடக்கி வாசிங்க. இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா
உங்களுக்கு ப்ரொடக்ஷன் தகுந்த சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். பெருசாக எனக்கு கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறது. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. திரும்ப சொல்கிறது காரணம். ஸோ இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. திரும்ப நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா குருவும் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறது இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது. அத்தனை விஷயங்கள்லேயும் கவனம். நான் சர்வீஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க வேலையில் எஃபர்ட் கொடுங்க. நீங்கள் எவ்வளோதான் எஃபர்ட் கொடுத்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கல. நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. சொந்த பிஸ்னஸ்லுமே நிறைய போராட்டங்கள், நிம்மதியற்ற சுச்சுவேஷன் அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் விநாயகரையும் அதையும் குறிப்பாக மகாவிஷ்ணுவையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது, செலவுகளும் உங்களுக்கு இருக்குது. ரெண்டுமே இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. பொறுமை நிதானமாக செலவு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்குது, நல்லா அடக்கி வாசிங்க. பிஸ்னஸில் பெருசாக ஹியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணால் இந்த வாரம் நமக்கு சுமாரான ப்ராஃபிட் தான் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை, மேரிட்டல் லைஃப் இந்த வாரம் நார்மலாக தான் இருக்குது. கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு அளவுக்கு தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரிய லெவலில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் கைகூடும் அல்லது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் யாரை பெருசாக நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் உண்டு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ரொம்ப நாளாக உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்து நிறைவேறாமல் இருந்தால் இந்த வாரம் அந்த பிரார்த்தனைகள் ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேறும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் கிட்டும். ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து இருக்காங்க. ஏதோ ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஐடியலாக யாரும் இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. வேலையை விட்டு வெளியே வந்தவங்க, வெளியேற்றப்பட்டவங்க அத்தனை பேரும் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. இந்த வாரத்தில் ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குன்னா ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். ஸோ என்ன பர்பஸ்க்காக நீங்கள் ஏதாவது கடன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகும். இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. பட் அதே சமயத்தில் இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப முக்கியம். இந்த வாரம் நீங்கள் மகாலட்சுமியும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளையும் பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. ஒருவேளை லவ் பிரேக்கப் இருந்தால் மறுபடியும் சேர்ந்து இருப்பதற்கான சூழ்நிலைகள், லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஃபினான்ஷியலாக இந்த வாரம் பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. இந்த வாரம் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இதெல்லாமே உண்டு. ஸோ இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நான் பெர்மனண்ட் ஜாபில் இருக்கேன் அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ வேலையில் எஃபெக்ட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. இல்லைன்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரம் உங்கள்கிட்ட பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. பிஸ்னஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் கை கொடுக்கும். பிஸ்னஸில் யாரெல்லாம் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணாமல் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், லாட்டரி டிக்கெட் வாங்குறதா இருக்கட்டும், இதிலெல்லாம் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வாரம் இருங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி பரவாயில்ல.
எது எப்படி இருந்தாலும் அந்தஸ்து, கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி, புகழ் அத்தனையுமே கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது. ஒரு பக்கம் நம்ம எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் என்பது இருக்குது. பொறுமை நிதானமாக இந்த வாரம் இருங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளுமே சின்ன ஒரு தடை ஏற்பட்டு உங்களுடைய தொடர்புகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியை குரு பார்க்குறது நன்மை. அது மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார், குரு பகவான் பார்க்குறார். இப்படி இருக்கிறது யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் உங்கள் பிஸ்னஸில் ஏதோ ஒரு விதத்தில் ப்ராஃபிட், நல்ல லாபம் உண்டு. அது மட்டும் இல்லை, அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லைஃப்பில் உங்களுக்குன்னு எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங் எல்லாம் இந்த வாரம் பண்ணுங்கள். இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ராசியை குரு சனி பார்க்குறது இயற்கையிலேயே உங்களுக்கு இறையறல் கிட்டும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட்டை கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. உங்களுடைய பெண் நண்பர்கள், ஆண் நண்பர்கள் இவர்களால் வாழ்க்கையில் ஏற்றம். இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், என்கேஜ்மெண்ட்டாக நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. அதோட உங்களுடைய 7ஆம் அதிபதி புதன் நாளில் 5ல் இருக்கார். இந்த வாரம் உங்களுடைய காதலில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, பிரேக்கப் இருக்குது. அது இல்லாமல் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அடைக்கி வாசிங்க. வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, ஆனால் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. மற்றவங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கான வாய்ப்பை பாருங்கள். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேளுங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீண்ட தூரம் ஜேர்னி போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதில் ஹையர் எஜுகேஷன் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள். நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்குறது. விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் நல்லாயிருக்கும். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு ஜெயிப்பீங்க. நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உருவாகும். தேடுதல் என்பது பெரிய லெவலில் வச்சுங்க, நல்லா இருக்குது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. அது மாதிரியான மனநிலைகளை நீங்கள் மாற்றுங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம். ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்தஸ்து, புகழ், கௌரவம் காப்பாற்றப்படும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடும், சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தைரியம், தன்னம்பிக்கை பெரிய லெவலில் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ரெண்டுமே கலந்து இந்த வாரத்தில் இருக்குது. பொறுமை, நிதானமாக இருங்க. எல்லா விஷயத்தையும் யோசித்து செய்யுங்க. 3ஆம் இடம் நம்முடைய சிந்தனை. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நம்பிக்கையாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் வேலை இருக்குது, இன்னொரு பக்கம் வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் இருப்பீங்க. நல்லா கிடைச்ச வழியை திருப்திகரமாக நீங்கள் பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். வேலையில் மற்றவங்களுடைய தொல்லைகள் இருக்கும், உங்களுக்கான ரெகக்னிஸ் இல்லாமல் இருக்கலாம். அதனால் பொறுமை, நிதானமாக இருங்க. இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. யாருக்கெல்லாம் டயபெட்டிக், ஒபிசிட்டி, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கோ அவங்கெல்லாம் ஹெல்த் விஷயத்தில் கவனம். சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது. யாரெல்லாம் வீடு விற்கலை, இடம் விற்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ ப்ராப்பர்ட்டி சேலாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலம் இந்த வாரம் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இதுவும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும்
உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. தேவையற்ற குழப்பங்கள் சிந்தனைகள் இருக்குது. அடக்கி வாசிங்க. எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் கூடும். ரொம்ப யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, பாஸ் பண்ணுவீங்க, பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும் எப்படி வரும் தெரிலங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் பெருசாக உங்களுக்கு கை கொடுக்குங்கிறது இல்லை. உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனாலும் வேலையில் நீங்கள் எஃபர்ட் கொடுத்தே ஆகணும். லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அது காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். யாரெல்லாம் ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக அமைவார்கள். வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வளர்ப்பு பிராணிகள் வளர்க்க வாய்ப்பு அமையும். இந்த வாரத்தில் நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்கள். விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறது. பேச்சை குறைங்க. ஒரு பக்கம் பேச்சினால வருமானம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பேச்சு உங்களுக்கு இந்த வாரம் பிரச்சனையை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அந்த விஷயத்தில் நல்லது. உங்களுக்கான லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும். அது இல்லாமல் இந்த வாரம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் கூடும், சம்பாத்தியங்கள் கூடும். நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. அதில் பெரிய லெவலில் நான் ட்ரேடிங் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்ல. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே உங்களுக்கு கை கொடுக்கும். பட் இருந்தால் கூட கிரிப்டோவில் ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க குழந்தை பாய்க்கம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நட்பலன்கள் இது அத்தனையுமே இந்த வாரத்துலேயும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல, பிஸ்னஸில் நல்ல ஏர்னிங் இருக்குது. அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் கொஞ்சம் விட்டு விட்டு நடக்கும். இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான சுச்சுவேஷன், பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ஸ்ட்ரகிள், இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் எதிர்பாராத லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. இந்த வாரம் பெருசாக உழைக்காமே உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக இருக்குது. பட் அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ நோய் குணமாகும். அது இல்லாமல் பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்குங்கிறவங்களுக்கு கடன் ஏதோ விதத்தில் எதிர்பாராத விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அதே உங்கள் ராசியிலே ராகு இருக்கிறது. பெருசாக எதுக்கும் ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பாக இந்த வாரம் கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். இந்த வாரம் முழுவதுமே சிவபெருமானையும் மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறார். யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சோர்ஸஸ் நிறையா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு பண்ண நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் கைகூடுமா, நல்லா இருக்குது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. மணி ரொட்டேஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக யாருடைய பணமாவது உங்கள் கிட்டே இருக்கும். இந்த வாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. தேவையற்ற குழப்பங்கள் வேண்டாம். தெளிவான சிந்தனை முடிவு இந்த வாரம் உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். பெருசாக இந்த வாரம் யூக வணிகங்கள் எதுலேயும் கை வைக்காமல் இருந்தாலே போதுமானது. அதுலேயும் ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், அடக்கி வாசிங்க. புதுசாக உங்களுக்கு அஃபேருக்கான சுச்சுவேஷன் உருவாகும். பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏர்னிங் இருக்குது. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு யாரெல்லாம் தொழில் பண்ணுறீங்களோ நீங்கள் லாபம் அடைவீங்க, பார்ட்னர் நஷ்டம் அடைவார். இது உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், போத்தர் சைடு
இம்பார்ட்டன்ட். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு பிரிப்பு வைத்திய செலவுகள் அதுவும் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அந்த காரியங்கள் நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அந்த செயல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக ஏர்னிங் உண்டு. அதோட இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் அடக்கி வாசிங்க. குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது. பொறுமை நிதானமாக இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே சித்தர்களையும் முருகப்பெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.